Hi friends, welcome to Nandini cooking channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஒரு ஹெல்த்தியான சோயா பீன்ஸ் கிரேவி தான் எப்படி செய்யறது அப்படினு பார்க்க போறோம். இது நீங்க சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான சைட் டிஷ்ஷா இருக்கும். அதே சமயத்துல ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இப்போதான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. சோயா பீன்ஸ் கிரேவி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 1 கப் அளவுள்ள சோயா பீன்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இதை ஒரு நைட் ஃபுல்லாக வந்து ஊற வச்சுருங்க. இப்போ மறுநாள் செய்கிறீங்க அப்படின்னா முத நாள் நைட்டே வந்து ஊற வச்சுருங்க. இப்போ இந்த சோயா பீன்ஸ் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஊறிடுச்சு. இப்போ இதை குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு 4 விசில் வர வரைக்கும் விட்டுறலாம். இப்போ இந்த கிரேவிக்கு என்னென்ன அரைக்கலாம் அப்படின்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் ஒரு நல்ல பழுத்த தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து இதில் நம்ம அரைக்க வேண்டியது ஒரு 1/4 கப் அளவுள்ள தேங்காய் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் துருவியும் சேர்த்துக்கலாம். அதில் ஒரு 5-6 முந்திரி பருப்பை வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி முந்திரி பருப்பு சேர்த்து செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும். அடுத்து இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசாவும் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கிரேவி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விடுங்க. அடுத்து இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டையும் வந்து சேர்த்துக்கோங்க. இது நல்லா எண்ணெயில் வதங்குற வரைக்கும் அது நல்லா வதக்கி விடுங்க. இந்த வெங்காயம் தக்காளி எண்ணெயில் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கறிவேப்பிலை இந்த ஸ்டேஜில் சேர்த்திங்க அப்படின்னா கிரேவி வந்து நல்ல வாசனையாக இருக்கும். இப்போது அதையும் நல்லா எண்ணெயில் வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் சேர்க்கணும். 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதையும் நல்லா எண்ணெயிலே வந்து வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ நம்ம இதில் மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்து இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்து இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா மசாலாவுமே சேர்த்தாச்சு. இந்த எல்லா மசாலாவையுமே வந்து எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி மசாலாவை நம்ம எண்ணெயில் வதக்கிட்டு செய்யும்போது கிரேவியில் வந்து நல்லா எண்ணெய் வந்து அழகாக பிரிஞ்சு வரும். அதுக்காக தான். இப்போ இதில் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இந்த மசாலா வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து நல்லா வதங்குற மாதிரி வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம போட்ட எல்லா மசாலாவோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. அது நல்லா எண்ணெயிலையும் வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சோயா பீன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். 4 விசில் விட்டு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சோயா பீன்ஸை வந்து இதில் சேர்த்துக்குங்க. இப்போது அந்த சோயா பீன்ஸையும் நல்லா இந்த கிரேவி கூட வந்து கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த சோயா பீன்ஸில் வந்து எல்லா மசாலாவுமே இறங்கும். இப்போது இந்த மாதிரி நல்லா அந்த சோயா பீன்ஸை வந்து அந்த மசாலாவோட நல்லா கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வந்து நம்ம கலந்து விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, தேங்காய், முந்திரி பருப்பு, சோம்பு, கசகசா அந்த பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு அதையும் நல்லா இதோட வந்து கலந்து விட்டுக்கோங்க. எப்போவுமே தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா குழம்பு நிறைய நேரம் வந்து கொதிக்கக்கூடாது. அதனால் கடைசியாக இந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து திக்காக வேணும் அப்படின்னா கம்மியாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லைனா ஓரளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இன்றைக்கி கிரேவி மாதிரி வைக்கிறேன். அதனால் வந்து நல்லா 1 கப் ஃபுல்லாக தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ குழம்பு கொதித்து வரட்டும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க.
இப்போ ஒரு கொதி வந்த உடனே அதை வந்து ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த கிரேவிலேருந்து எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இப்போ நமக்கு வந்து டேஸ்டியான சோயா பீன்ஸ் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலைகளை வந்து தூவி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நம்ம ரொம்பவே ஈஸியாக டேஸ்ட்டான சோயா பீன்ஸ் கிரேவி வந்து செஞ்சு முடிச்சிட்டோம். இது ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னாலும் அவங்க சப்பாத்தி, பூரி இது கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வந்து நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.